நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். இருங்க அங்கிள், நான் போய் பார்க்கறேன். அங்கிள், வெளியே சுந்தர மாமா வந்திருக்காரு. நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்களே போய் கதவு தரங்க அங்கிள். நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. அந்த ரூம் போயிரமா? சரிங்க அங்கிள். பாத்து. ஓகே. வாப்பா சுந்தரம். நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேன். இப்பதான் என்ன பார்க்க உனக்கு நேரம் கிடைச்சதா மாப்பிள்ள? சரி, இப்போவாவது வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. வாங்க, உள்ள வாங்க. மாமா, ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். வாங்க, உள்ள போய் 6 முறை உட்காந்து பேசுவோம். வாங்க. மாமா, ஒரு நிமிஷம். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆளை என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்கிற ஆளா? பழனி. வணக்கம் ஐயா. பழனியப்பா. மாமா, உங்க டிரைவர் பழனி மாமா. ஆமா ஐயா. தெரியும். சண்டை போட்டு பிரிஞ்சவங்க 2 பேரையும் இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு மாமா. பாரதி, வாமா. மாமா, இவதான் பாரதி, பழனியப்பனோட பொண்ணு.
இவ்வளவுதான் நம்ம திருநாவுக்கரசு கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன மாமா பதிலே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்காம பொண்ணு பார்த்துட்டேன்னு வருத்தமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வந்தவங்களை வெளியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறனே. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல மாமா. அட உட்காருங்க. பரவாயில்ல மாமா. பழனியப்பன் உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா. நான் போய் சாப்பிட மாமா ஏதாவது. எதுவும் வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. என்ன மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எந்திரி. மகராசியா இருமா. என் திருநாவுக்கரசு நல்லபடியா பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சம்மா. மாப்பிள்ளை, திருநாவுக்கரசுக்கு நீங்க பெரிய நன்மை பண்ணியிருக்கீங்க. பார்வதி, நீ பெரிய தீர்க்கதரிசி. நீ சொன்னதுதான் நடக்குதம்மா. பழனியப்பன் பொண்ணே திருநாவுக்கரசுக்கு பொண்டாட்டியா வரப்போறா. இத பார்க்க உனக்கு கொடுத்து வைக்கலையே மாமா. மாப்பிள்ளை, அன்னைக்கு நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்டப்போ நான் சம்மதிச்சேன். ஆனா இந்த பழனியப்பன் அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்கன்னு உங்களை விட்டு பிரிஞ்சே போனான். விதியை பாத்தீங்களா? இன்னைக்கு பழனியப்பன் பொண்ணை வச்சு நீங்க செஞ்ச தப்பை சரி பண்ண வேண்டியிருக்கு. மாமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க மறுபடியும் தப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. பாரதி நல்லா வாய் பேசக்கூடிய பொண்ணுதான். ஆனா என்னோட சூழ்நிலைக்காக அவளை வாய் பேச முடியாதவள நடிக்க சொல்லியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க. நடிக்க சொன்னா ஊமையா நடிக்கவும் தெரியும். பேச விட்டா நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கவும் முடியும். மாமா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன் மாமா. என்ன மாப்பிள்ள, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இருங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இல்ல, கல்யாண வேலை நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரோம். ஒரு நாள் பூரா உங்க கூட இருக்கும். அம்மா, நீயாவது இருமா, இருந்து சாப்பிட்டு போலாம். இல்ல இல்ல, நானும் கிளம்புறேன். என்ன இது, எல்லாரும் கிளம்புறேங்கிறீங்க? என்ன இல்ல மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. கிளம்புறோம் மாமா. வரோம் மாமா. வரீங்களா? வரேன் ஐயா. வாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லது. வரோம் மாமா. வாமா. அங்கிள், நீங்க கதவை மூட சொன்னதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. என்னைக்குமே பெரியவங்க வார்த்தையில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். அங்கிள், நான் கூட திருநாவுக்கரசு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்பதான் நேர்ல பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அழகு இருக்கிற இடத்துல ஆணவம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்தா ஆணவம் இருக்கிறதா தெரியல, அடக்கம் தான் தெரியுது. அதை விட அவங்களாலேயும் நம்மள மாதிரி வாய் பேச முடியும்னு தெரிஞ்ச உடனே முதல்ல ஷாக்கா இருந்தது. பின்னாடி அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருநாவுக்கரசு ரொம்ப கொடுத்து வச்சவர் இல்ல. ஒருத்தர் மனசு எப்படியோ அதே மாதிரி தாமா வாழ்க்கையும் அமையும். திருநாவுக்கரசு நல்ல பையன். பாரு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அவனுக்கு வாழ்க்கை துணைவியா அமைய போற. அங்கிள், கேக்குறேனையும் தப்பா நினைச்சுக்காதீங்க. திருநாவுக்கரசு மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க.
அவர் கல்யாணத்தை நீங்களே நேர்ல வந்து நடத்தி வைக்கலாம்ல. எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா விதி என்னை வரவிடாம தடுக்குது. விதியா இல்ல சதியா? இதை நீ எப்படி எடுத்துட்டாலும் சரி, நான் அங்க வர்றதை விட வராம இருக்கிறதா திருநாவுக்கரசுக்கு நல்லது. நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பரிபூரணமா இருக்கும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காது. நேரம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன். ம்? பஜ்ஜி சூப்பரா இருக்கு. சட்னி சூப்பர். இருங்க, இந்த பஜ்ஜி ஆறி போயிருக்கு. இத நான் சாப்பிட்டுக்கிறேன். இது சூடா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. சட்னி தொட்டு சாப்பிடுங்க. ஆறி போன பஜ்ஜியை வச்சுட்டு எனக்கு சூடா கொடுத்த பாரு. நீ நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. சரி சாப்பிடுங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு நான் உனக்கு ஒரு புது புடவை வாங்கி தரேன். மறந்தே போயிட்டேன். நீதான் புடவையே கட்ட மாட்டிய. எப்ப பார்த்தாலும் பேண்ட் ஷர்ட் தானே. உனக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி தரேனே. சரி சாப்பிடுங்க. கார சட்னி சூப்பர். தம்பி தம்பி திருநாவு தம்பி, என்ன பஜ்ஜி வேணுமா? எடுத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா அங்க சாப்பிடாம இருக்காங்க தம்பி. அம்மா சாப்பிடலையா? ஆமா தம்பி, காலையிலும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. எனக்கு தெரியவே தெரியாதே. எப்படி தெரியும்? அந்த பாரதி பொண்ணுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுல இருந்து நீங்க பிஸியாவே இருக்கீங்களே. உடுப்பிய பார்க்க போறேன், உடுப்பிய பார்க்க போறேன்னு நீங்க பாதி நேரம் வீட்லயே இருக்கிறது இல்ல. அந்த பொண்ணை பார்க்க ஓடிடுறீங்க. ரயிலு எனக்கு தெரியாது. ரயிலு தம்பி, முதல்ல வந்து உங்க அம்மாவை சாப்பிட சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு உங்க மேலதான் நிறைய பாசம். நீங்க சொன்னா கேட்பாங்க. வாங்க. சரி, நான் வர. இரு இருங்க முதலாளி, சாப்பிட்டு போலாம். நான் அப்புறமா சாப்பிட்றேன். இத நீ பத்திரமா எடுத்து உள்ள வை. அம்மா சாப்பிட்டதும் சாப்பிட்றேன். வாங்க வாங்க. நீ வா வா, சீக்கிரம் வா. செக்யூரிட்டி வா வா. நீ செக்யூரிட்டி இல்ல, செக்ரட்டரி. ஏதோ ஒரு கத்திரி. சீக்கிரம் வா வா. சரி சரி வாங்க. அம்மா, என்னம்மா ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுமா? நான் தான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன்ல, எனக்காக விரதெல்லாம் இருக்கக்கூடாது, வேளா வேலைக்கு சாப்பிடணும்னு. என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களாமா? ரயிலு இன்னைக்கு அங்கடஹார சதுர்த்தியா? இல்ல தம்பி. அப்புறம் ஏமா சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு மனசே சரியில்லடா. ஏமா மனசு சரியில்லை? நீ முதல்ல உட்காரு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் புள்ள நீ. உன்கிட்ட என் கஷ்டத்தை சொன்னாதான் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்னம்மா? இன்னைக்கு காலையில என் ஃப்ரெண்டு கோகிலா வந்திருந்தா தெரியுமா? வந்து அவ பையனை பத்தி அப்படி புலம்பிட்டு போறா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ பையன் அவ பேச்சதான் கேட்டு நடந்துட்டு இருந்தானா. ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவ பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லையா. எடுத்தெறிஞ்சு பேசுறானா. இம்மி அளவு கூட அவங்க அம்மா பேச்ச கேட்கறதே கிடையாதான். அதான் அவ கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு போறா. அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னம்மா நீங்க? அவங்க பையன் அவங்கள மதிக்காம இருந்தா
அவங்க தானே சாப்பிடாம இருக்கணும். நீங்க ஏமா சாப்பிடாம இருக்கீங்க? அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு உன் மேல பயம் வந்துடுச்சுடா. என்ன பயம்? உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வெயி, நீயும் உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்னை மதிக்காம போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்தே போயிடுவேன்டா. ஐயோ அம்மா, அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? பாரதி பிடிக்குமா? அதுக்காக பாரதி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களை மதிக்காம இருப்பனா? எங்க மதிச்ச? என் பையன் கட்டிக்க போற பொண்ணுக்கு நானே நல்ல டிசைனா செலக்ட் பண்ணி தங்க செயின் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். நடந்துச்சா? செஞ்சு போடுங்கம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் செஞ்சு போடுங்க. அதுக்கு பதிலா தான் நீயே வாங்கி கொடுத்துட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டியா? நீ என் மேல பாசம் இருந்தா நீ கேட்டிருப்ப. நீ பாட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்கி செயினை வாங்கி எனக்கு தெரியாம போய் போட்டல்ல. எது செஞ்சாலும் நீ என்ன கேட்டுதானே செய்வ. அப்படி இருந்த நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே மாறிட்டியடா. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீ மதிக்கவா போற? அதுவா, என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அப்பா என்கிட்ட உங்களுடைய நிச்சயதார்த்தத்தை பத்தி சொன்னாரு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு செயின் வாங்கி கொடுத்தாராமே. அதான் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தா ஒரு இது எது கிக்கு அப்படின்னு அப்பா தான் சொன்னாரு. என்ன ரயிலு, திருட்டுத்தனமா வாங்கி கொடுத்தா தானே ஒரு இது. இதெல்லாம் எனக்கு அம்மா கிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அதான் அதான் உங்ககிட்ட சொல்லாம போனேன். அதான் நான் போகும்போது நீங்க பாத்தீங்களே. சமாளிக்காதரா. அதான் நான் போகும்போது நீங்க பாத்தீங்களே. சமாளிக்காதரா. என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருந்தா சரி. என்னம்மா நீங்க, அந்த பொண்ணுக்கு தான் வாய் பேச முடியாத, அப்புறம் எப்படி நான் எப்படி சொல்ற பேச்ச கேட்க முடியும்? அத மறந்துட்டீங்களே. வாய் பேச முடியாட்டி என்ன? அந்த பொண்ணு நல்லா படிச்சவ. அவ சொல்ல வரத ஒரு பேப்பர்ல எழுதி காமிச்சா அவ எழுதுன மாதிரி தானே செய்வ. மறுபடியும் மறந்து போயிடுறீங்க. எனக்கு தான் படிக்க தெரியாதே, அப்புறம் எப்படி அவ எழுதுறத என்னால படிக்க முடியும்? என்னமா நீங்க? மேடம், திருநாவு தம்பி உங்களை எப்படி மடக்கிறாரு பாருங்களேன். என்ன மடக்கிறது இருக்கட்டும், அவ மடியில இவன் விழாம இருந்தாலே போதும். ஓய் அம்மா, நீங்க சொன்ன மாதிரி தானே நான் வாய் பேச முடியாத பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த அப்பா கிட்ட நீங்க சொன்னதா சொல்லவே இல்லையே. உங்க பேச்சு கேட்டுதானே எல்லாத்தையுமே செய்யறேன். அப்படி இருக்கும்போது ஏமா சாப்பிடாம இருக்கீங்க? இப்போ என் பேச்ச கேக்குற, இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என் பேச்ச கேப்பியா? அம்மா, என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா செல்லம் திருநாவு, நீ ஏன் புள்ளையாச்சே, உன்னை நம்பாம இருக்க முடியுமா? ஆனா வர பொண்ணு சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை மாத்தி என்ன வீட்டை விட்டு விரட்டி நடு தெருவுல நிக்க வச்சுட்டா.
அப்படிலாம் நடக்காதுமா. நீங்க அழாதீங்கம்மா. அடிப்பாவி எப்படி கொக்கி போடுறா பாரு. பாசம்னு சொல்லி பாய்சனை கலக்கறா. என்ன ரயிலு என்ன யோசிக்கிற? அம்மா கிட்ட எடுத்து சொல்லு. மேடம் அதுதான் தம்பி சொல்றாருல்ல, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமா சரி, அப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம்? உனக்கு கல்யாணம் ஆகி பாரதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ எது சொன்னாலும் நீ வந்து என்கிட்ட சொல்லணும். அவ எது செய்ய சொன்னாலும் நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமா செய்யணும். என்னம்மா என்ன சத்தியம் பண்ண சொல்லிட்டு வேற எங்கேயோ பாக்குறீங்க? சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியமா பாரதி எது சொன்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். எது செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். இது சத்தியம். அவ்வளோதான், மாட்டினான். சத்தியம் பண்ணியாச்சு, போதுமா? ம், இனிமே அடிக்கடி சாப்பிடணும். சாப்பிட மட்டும் இருந்துடக்கூடாது. சரி. மோனி ஆ, ஆ, இங்க வா. இதோ வரேன். அம்மாக்கு சூடா சாப்பாடு எடுத்து வை. இந்த இது காஞ்சி போச்சு. மேடம் வேணாம். சாப்பிட வாங்க மேடம். வரேன் நீ போ. இவ சூடா பஜ்ஜிலாம் போட்டிருக்கா, சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டேன். வாங்க. நீ போடா கண்ணா, நான் வரேன். வருவீங்களே? கண்டிப்பா வரேன், போ. கண்டிப்பா வரணும். ம். மேடம் தோல் கலப்பிட்டீங்க, அழகா பேசி சத்தியம் வாங்கிட்டீங்களே. கஷ்டப்பட்டு சொத்தை காப்பாத்தி நான் வச்சிருக்கேன். அத மருமகன் ஒருத்தி வந்து அடிச்சிட்டு போறதுக்கு விட நான் என்ன முட்டாளா? ச்சே, சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ண நிம்மதியா வாழ விடாம பண்ண போறாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம இங்க வேவு பார்க்க வந்தது நல்லதா போச்சு. நம்ம இப்ப இங்க வீட்டு வேலைக்காரியா நடிச்சாலும் நானும் இந்த வீட்டு மருமக தானே. என்னையும் இதே மாதிரி நடத்த மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இந்த அத்தைய ஒரு வழி பண்றேன். என்னதான் வாய் பேச முடியாத பொண்ணா இருந்தாலும் இந்த சொத்தை பார்த்த உடனே பேசாத வாயும் பேசும்ல. இந்த சொத்தை அடைய வேற ஆசை வரும். அதான் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணைய கட்டிட்டேன். சூப்பர் மேடம். ரயிலு, நீ கிரிக்கெட் பார்த்திருக்கியா? ஏன் கேக்குறீங்க? நம்ம சச்சின் ஆடும்போது பேட்டை வச்சுக்கிட்டு பால் அடிக்கிறதுக்கு தயாரா இருப்பார்ல, அதே மாதிரி தான் இதுவும். போருக்கு போகும்போது கத்திய விட கேடயம் தான் முக்கியம். இப்ப நான் வாங்கின சத்தியம் கேடயம் மாதிரி. மேடம் பாசங்கிற ஆயுதத்தால எதை வேணாலும் சாதிக்க முடியும்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க மேடம். அதுதான் வைத்தீஸ்வரி.